ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்து பிரியாணி நூடுல்ஸ் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொடிங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். இப்போ தக்காளி அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஆனியன் போட்டுட்டு நல்லா நல்லா கிண்டிடணும். நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு 3 ஸ்பூனு நல்லா போட்டுட்டு ரிட்டன் வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சு இந்த பொடிகள் போட்டுடலாம். என்ன பொடினா மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர், உப்பு, மசாலா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் போட்டோம். ரிட்டன் நல்லா கிண்டிக்கிட்டு சிக்கனையும் போட்டு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரிட்டன் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ரிட்டன் எடுத்துட்டு கிண்டிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வேக வச்ச நூடுல்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கேஸ் இது பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு மேகி இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் இந்த பதம் வந்தோடனே ஒரு கப்பு ரிட்டன் தண்ணி ஊற்றணும். போட்டுக்கணும். இப்போ வந்து குக்கர் போட்டு ஒரு விசிலையும் போட்டுட்டு போகலாம். 2 விசில் அடிச்சப்புறம் எடுத்தால் போதும். 2 விசில் அடிச்சிருச்சு. எடுத்துக்கிட்டு பார்த்தா பிரியாணி நூடுல்ஸ் பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். டேஸ்ட் பண்ணப்போ நான் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணேன். அப்பயும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.